ம். எப்போ வரணும் சார்? இன்னைக்கு 26/2/26. பிதாஜியோட பாட்டு பார்க்கலாம். வந்தே பரம் பிரம்மா சிதானகம் சே வந்தே குரும் சாந்தம் உமேஷமேஷம் வந்தே சிவானந்த குரு பிரவீணம் வந்தே சதா ஞானபி வந்தனீய அனந்த சுகதாஹார அகண்டானந்த விக்கிரகம் தயாதிமதிசந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரும் ராகாதிரோகான் சததானுஷக்த நசேஷகாயே பிரசுதானசேஷ ஔசுக்யமோக ரதிதாஞ்சகானே யோ பூர்வவைத்யாய நமோஸ்து தஸ்மை. இதன் அர்த்தம், தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு முதலான பெரும்பியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் என இப்பாடல் கூறியதுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டும் அதுக்கு இதுவும் பார்க்கலாம். பன்னப்ப சிவமான அகார தீட்சை பக்தி கொண்டு பூரணமாய் செய்த பின்பு நன்னப்ப உகாரம் என்ற சக்தி தீட்சை நன்மையும் சொல்கின்றேன் உண்மை கேளு. விண்ணப்ப கண்ணான மூலத்தீயில் விளங்கி நின்ற உகாரம் என்றும் சக்தி என்றும் உன்னப்பா நிறைந்த சிவசக்தியோடு முற்றியுள்ள அகாரம் என்ற விந்து சேரே அப்படின்றாரு. அப்படின்னா தீட்சை என்பதற்கு என்னதான் பொருள் என்றால் கலங்கமற்று புனிதம் பெறுவதுன்னு அர்த்தம். கலையை சுழுமுனை மையத்தில் அசைவற்று நிறுத்துவது என்பது. மூச்சு ஒரே விதமாகத்தான் இருக்கிறது, ஆனால் சுவாசிக்கும் மூச்சில் இரு தன்மையான சுவாசங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நாசு வழி உள்ளும் வெளியும் சென்று கொண்டு இருக்கும் சுவாசம் ஒன்று, இப்போ நம்ம செய்யறது அண்ணாக்கு வழியாக நடந்து கொண்டிருக்கின்ற காற்று ஒன்று. இந்த இரண்டு சுவாசங்களையும் யார் ஒருவர் கண்டறிகிறார்களோ அவரே சித்த வித்யார்த்தி என சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு, குளிர்ச்சி இந்த இடது நாசியான சந்திரக்கலை வழியாக குளிர்ச்சியான காற்று உள்ளே நுழைகின்றது. வலது நாசியான சூரியக்கலை வழியாக வெப்பமான காற்று நுழைகிறது. இந்த சந்திரன் சூரியன் ஆகிய இரண்டும் எங்கே ஒன்றாக சேருகிறது என்றால் நாசி துளைகள் முடியக்கூடிய இடத்திலே இவை இரண்டும் ஒன்றாக சேருகின்றன. அதன் பிறகு அண்ணாக்கு வழியே கீழே இறங்கி நுரையீரலுக்கு செல்லும் போது மறுபடியும் இரண்டாக பிரிகின்றன. அண்ணாக்கின் பின்பக்கம் இருக்கக்கூடிய 2 துளைகள், நாசியின் உட்பக்கம் இருக்கக்கூடிய 2 துளைகள், இது இரண்டும் சங்கமிக்க கூடிய அந்த குறுகிய போன்ற இடத்தில்தான் 2 கலையும் ஒன்றாக இணைகின்றது. அப்படி ஒன்றாக இருக்கின்ற இந்த இடத்திலே இரண்டையும் சுழுமுனை மையத்திலே கொண்டு போய் சேர்க்கும் போதுதான் யோக சித்தி கிடைக்கும். யோக முயற்சியை விடாமல் செய்யத்தான் யோக சித்தியானது கிடைக்கும் என்கிறார். அதனால் நம்ம என்ன பண்ணணும்,
டெய்லி இப்போ கோயிலுக்கெல்லாம் நம்ம வைகுண்ட ஏகாதேசிக்கெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் தெரியும். விடிய காலம்பற 5 மணி 3 மணிக்கே இது பண்ணிடுவா. 5க்குள்ளார நம்ம சூரியன் உதிக்கிறதுக்குள்ளார நான் நீன்னு அந்த கோயிலுக்கு போயி அ அந்த கோயில் திறக்கும்போது 2 பக்கம் துவார பாலகர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம துவார பாலகர்களான இந்த பக்கம் சந்திரகலையும் அதான் வலமுக்கும், இந்த பக்கம் இடது மூக்கும் 2ம் துவார பாலகர்கள். இத நம்ம உடம்பு தான் ஆலயம். இந்த இத போய் கதவு நம்ம உள்நாக்கு பக்கமா போய் டைரக்ட்டா நம்மளுடைய நுழைவாயில் எதுனாக்க, நேரா போய் சுழுமுனைய பார்த்து அந்த ஜோதி பார்க்கறது தான் நம்மளுடைய அ அந்த வெங்கடேசன் பெருமாள பார்க்கற அந்த ஜோதி. அவங்களும் 3 மணிக்கு தொறந்து அந்த ஜோதிய பார்க்கறதுக்கு தான் செய்றாங்க. நம்மளும் அந்த 5 மணிக்கு டெய்லி எழுந்து டெய்லி நம்மளும் அந்த ஜோதிய ஆனந்தமா பார்த்து நம்மளும் ப நல்ல ஜோதிய பார்த்து நல்லபடியா அனுதினமும் மனிதனும் இதையே செய்யணும்னு சொல்லி இத முடிக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்ம சித்த வித்தை இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல நம்ம நேற்று மாயை இதை பற்றி நம்ம பார்த்தோம். மாயை பொதுவாக வெளி சுவாசம் உள்ள அதோகதியான மக்களுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே அவருக்குள் எப்போதுமே நடைபெற்று கொண்டிருக்கின்ற விஷயம். இந்த மாயை ஆனது அசைகின்ற தன்மை உடையது, காலத்துக்கு ஏற்றவரை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை உடையது தான் இந்த மாயை. காரணம், நம்மளுடைய சுவாசகதியானது கொஞ்சம் கொஞ்சமாக அதோகதியாகி வெளியில் வியாபித்து ஜீவனை நசிப்பிக்க செய்கிறது. அதாலேயே நமக்கு அறிவாகிய அந்த ஜீவசக்தியான வாயுவை நம்மால் காப்பாற்ற முடியாமல் அந்த நிலைமையில் நாம் இருக்கின்றதால அது மாயை ஆகிறது. நம்மை அறியாமல் நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு விரயமாகி கொண்டிருப்பதைத்தான் இங்க இந்த இடத்துல மாயின்னு சொல்றது. காணுகின்ற இந்த சராசரங்கள் என்பது கிடையாதது. அதுக்குதான் இந்த பிரம்மைத்துக்கும் மாயைக்கும் ஒரு ஆரம்பமோ முடிவோ என்பது இல்லை. ஈஸ்வரனுக்கு 2 நிலைகள், சகலத்துவம் நிஷ்கலத்துவம். இந்த 2 நிலைகளுக்குமே ஆதியும் அந்தமும் இல்லாதது. எது ஆரம்பம் எது முடிவு என்ற இது நிலை இல்லாதது. அப்ப ஈஸ்வரனுக்கு ஆதி அந்தம் இல்லைன்னா அப்ப ஈஸ்வரனுடைய அந்த படைப்புகளான சகலத்துவம் நிஷ்கலத்துவம் 2க்குமே ஆதி அந்தம் என்பது கிடையாதது. இந்த புரிதல் தான் ஒரு சித்த வித்தியார்த்திக்கு அடிப்படையாக தேவைப்படுகிறது. எப்போது நம்மளுடைய அந்த ஜீவனுடைய கட்டுப்பாட்டில் இந்த மனம் இருக்கும் போதெல்லாம் அந்த ஜீவனுடைய உணர்வு நிலையில ஜாக்கிரத நிலைதான் இந்த மனம் என்பது இயங்க வேண்டும். ஜீவனுடைய அந்த ஜாக்கிரத நிலை மனம் என்பது ஒரு எண்ணங்கள் என்பது மனதின் மூலமாக உற்பத்தியானாலும் அது ஜீவனுடைய அது ஜாக்கிரதையில் இருக்க வேண்டும். அது மனதினுடைய ஜாக்கிரதையிலும் இருக்க வேண்டும். அதே சமயம் நமக்குள் அது ஒடுங்கும் போதும் அந்த ஜாக்கிரதை என்ற நிலை என்பது இருக்க வேண்டும். அது அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நாம் எடுக்கக்கூடிய நாம் இந்த சித்த வித்தையினுடைய இந்த பயணத்திலே நம்ம பூரணத்துவம் என்பது பெற முடியும். ஆனால் நாம் இது நாள் வரை பிறந்த நாளிலிருந்து ஜீவனை அதோகதியாகவே பழக்கப்பட்டு அடங்கிய மனமாக இருக்கும் தன்மைக்காக நாம் எந்த விதத்திலே ஒரு பயிற்சி நாம் செய்யாமல் இருந்தோம். அதன் காரணமாகவே அதை பற்றி நாம் அறியாமலேயே போய்விட்டோம். அதாலேயே மாயைதான் மிக வலிமையானது மனிதனை தன்னை உணர்வதற்காக, தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதுவே பெரிய தடையாக மாறிவிடுகிறது. காரணம், நாம் பழக்கப்படுத்தவில்லை. அதுக்குதான் ஞானபிதா
நமக்கு அந்த ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த சித்த வித்தை. அந்த சித்த வித்தையின் மூலமாகத்தான் நாம் நம்மளுடைய அந்த மனதை அந்த சுவாசத்தினுடைய நிலையால அந்த மனதை அது எண்ணங்களாக உருவாக்க விடாமல் அந்த ஜீவசக்தியான வாயுவினால் உற்பத்தியான அந்த எண்ணங்களை அதை அப்படியே எண்ணங்களாக மாற்ற விடாமல் அதை வாயுவாகவே நிலைநிறுத்துவதற்குத்தான் நமக்கு ஞானபிதா இந்த கதியை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அப்படி நாம் தொடர்ந்து சதா பிராணாயாமம் செய்யும் போதுதான் இந்த மாயையிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். மாயையை உருவாக்கிவிட்டால் அதில் அதனால் விளையும் ராக துவேஷங்களான அந்த நன்மை தீமைகளை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் அந்த மாயையை வெல்வதற்கு நமக்குள் அந்த ஜீவசக்தியான வாயு அது எண்ணங்களாக மாறாமல் அதை அப்படியே அது உற்பத்தியான இடத்திலே அசையாமல் நிலைநிறுத்தும் போதுதான் அந்த மனமானது அடங்கிய மனமாகிறது. அப்பதான் நம்மளால அந்த மாயை வெல்ல முடியும். ஏன்னா ஆதி அந்தம் அந்த பிரம்மத்துக்கும் கிடையாது, மாயைக்கும் ஆதி அந்தம் அது எதுன்னே தெரியாதது. ரெண்டுக்குமே ஆதி அந்தம் இல்லாத நிலைதான் அது. ஆனால் அதனுடைய இந்த ரெண்டு நிலைகளையும் நாம் சகலத்துவம் என்ற நிலைகளையும் நிஷ்கலத்த என்ற நிலைகளையும் நம்மளுடைய ஜாக்கிரதை நிலையில் இருக்கும் போதுதான் நாம் அதிலிருந்து நாம் விடுதலை பெறுகின்றோம். அதுதான் இன்னைக்கு உணர்வு நிலைக்கும் உயிர் மூச்சு அல்லது ஜீவசக்திக்கும் இடையே உள்ள தொடர்பு. இததான் சித்த வேதையில இன்னைக்கு பாக்குறோம். நமக்குள் இருக்கின்ற இந்த உணர்வு நிலையால தான் நம்மளால கேட்கவும் காணவும் அறியவும் முடிகிறது. அதுதான் மனமாகிறது. ஆனா ஒருவர் இறந்துட்டாருன்னா ஒரு பிணத்தை உருட்டினாலோ அல்லது தீயில் சுட்டாலோ எதையுமே அறிய முடிகிறதில்லை. ஏன்னா அந்த பிணத்துக்கு உயிர் மூச்சு கிடையாது. அப்போ ஒரு பிணத்துல அந்த உயிர் மூச்சு இருக்கும் போது மட்டும்தான் எந்த விஷயத்தை பற்றியும் அறிவு என்பது அதுக்கு இருக்கிறது. அப்பதான் நமக்கு ஏற்படுது. அப்ப இருக்கிறதுலயே உயர்ந்த வஸ்து எது நமக்குள்? அந்த ஜீவன் தான். அந்த ஜீவன் இருக்கும் போது மட்டும்தான், இல்லைன்னா நம்ம பிணம் என்ற நிலைதான் அழைக்கப்படுகிறோம். அது மனிதன் உயிராக இருந்தால் என்ன, பிற ஜீவிகளுடைய அது உடலாக இருந்தால் என்ன, அந்த ஜீவன் இருக்கும் வரைத்தான் அதற்கு மதிப்பு. அது இருக்கும் வரைத்தான் நம்மளால கேட்கவோ காணவோ அறிய முடியும். அது இல்லைன்னா ஒரு பிணத்துக்கு எதுவுமே பண்ண முடியாதது. அதே சமயம் ஒருவன் கடைசி காலம் சாகும் வேலையில கண் புருவங்களுக்கு இடையே சிறியதோர் அணுவளவு உயிர் மூச்சு மட்டும் உள்ள போது மட்டும் அந்த டைம்ல சாகுற டைம்ல அந்த கடைசி காலத்துல அந்த ஜீவனானது அந்த முதல்ல உயிரோட இருக்க சொல்லு அந்த கால் கட்டை விரல் நுனியில் இருந்து மூத்திரதுவார நுனியிலிருந்து உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜீவசக்தியான வாயு நசித்து 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 அது கடைசியில ஒருவன் சாகும் வேலையில அவனுடைய புருவ மங்களுக்கு அந்த கண்ணினுடைய புருவ மத்தியத்துக்கு இடையே சிறியதோர் அளவு உயிர் மூச்சு மட்டும்தான் இருக்கும். அந்த டைம்ல இருக்கும். அந்த டைம்ல உடலினுடைய மற்ற பாகங்கள் எதுவும் அசையாதது. ஏன்னா அதுல பிராணம் கிடையாது. அதால கசையாது. அவன் கண்களையும் முகத்தையும் அந்த டைம்ல அசைக்க முடியுது அவனால. அது அப்பதான் அவனுக்கு அதை வச்சுதான் நம்ம உயிர் இருப்பதான அறிகுறிகள் அதை வச்சுதான் நமக்கு காட்டுது. ஆனா மத்த உடலினுடைய எந்த பகுதியும் அவனால அசைக்க முடியாது. அப்போ மீதி இருக்கிற அந்த அணுவளவு மூச்சும் இறுதியில் போய்விடும் போது அந்த உடல்ல எந்த உறுப்புகள் மூலமாகவும் அந்த உயிர் வாழ்வதற்கான அந்த அறிகுறிகள் அது எந்த விதத்திலேயே அது இல்ல, காட்டப்படுவதில்லை. கடைசியில என்ன ஆறா, ஒரு மரக்கட்டை போலாகி ஒரு தீயில வைத்தா எரிந்து சாம்பலாக நேருகிறது.
அதனால ஜீவசக்தி, அதாவது நம்மளுடைய உயிர் மூச்சு நமக்குள்ள அது செயல்படும் போது மட்டுமே இந்த உணர்வு நிலை என்பது நமக்குள்ள இருக்குது. அது இல்லாத போகும்போது எதையாதொன்றையும் எந்த விதத்திலையும் நம்மளால அறிய முடிகிறது கிடையாது. இதன் மூலம் நமக்கு தெரியுது இதனால. அப்போ நம்மில் உள்ள அந்த உயிர் மூச்சு தான் உண்மையான உணர்வு நிலை. அப்ப மனதினுடைய அந்த சிந்தனைக்கும் அந்த உயிர் மூச்சுக்கும் எந்த விதத்துல இப்ப தொடர்பு என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம அது நமக்கு மறந்து போன ஒரு காரியத்தை பற்றி நம்ம நினைவுபடுத்துவதற்கு நான் முயற்சி செய்யறேன்னு வச்சுங்கோ. அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர் மூச்சானது, ஜீவசக்தியானது அது வெளியில போகத்துக்கு பதிலாக நமக்குள்ளேயே ஒருமுகப்படுகிறது. ஏதோ ஒண்ணு நம்ம ஆலோசிக்கும் நேரத்துல நம்மளுடைய அந்த உயிர் மூச்சானது, அந்த ஜீவசக்தியான வாயு உள்ளுக்குள்ளேயே அது நடக்குது. அது வெளியில போகிறது கிடையாது. ஒரு ஆலோசனை டைம்ல அந்த ஒரு சில க்ஷணங்கள் ஆலோசித்து இருக்கும் வரை அப்பதான் நம்ம ஒருமுகப்படுறோம். 5 புலன்கள் வழியாக அந்த ஜீவசக்தியான வாயு விரயமாகாமல் அப்ப அந்த ஒருமுகப்படுது. அந்த நிலையில தான் அந்த டைம்ல நமக்கு முன்னாடி யாருனாவது சென்றாங்கன்னா இருந்தா கூட அவர்களை நம்ம கவனிக்கிறது இல்ல, நம்மளுக்கு தெரியறது இல்ல அது. ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் அந்த நேரத்துல முழுவதுமாக ஒரு குறிப்பிட்ட காரியத்திலேயே ஒன்றுபட்டிருக்கிறது. நம்ம இயல்பாவே நடைமுறை வாழ்க்கையில நம்மளுடைய தினசரி அனுபவத்துல இதை பார்க்கலாம். நம்ம அது ஒன்றுத்திலேயே நம்ம முழுமையாக கவனம் இருக்கும்போது மற்றொன்றுல நம்மளால கவனம் செலுத்த முடியும். என்ன நடக்குதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாதது. இப்ப இந்த சத்சங்கத்திலே முழு தீவிரமாக கவனம் இருந்ததுனா கூட நம்ம வீட்டுல அடுத்து சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது. வெளியில ரோட்ல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாதது. அப்ப மனமானது ஏதோ ஒன்றிலேயே முழுமையாக அது ஒன்றிணைந்திருக்கும் போது, அதுவும் உள்ள ஒன்றிணைக்கும் போது வெளியில நடக்கிற எதுவுமே நமக்கு தெரியுது கிடையாது. அதே சமயம் நம்ம யாருன்னா ஒருத்தர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட ஒரு ஆழமான ஒரு உரையாடல் ஈடுபட்டுக்கிறார். அந்த டைம்ல யாருன்னா நம் முன்னா செல்கிறார் என்று வைத்துக் கொண்டனா, அந்த உரையாடல் ஈடுபடுகிற அந்த சமயத்தில் கூட நமக்கு அவரை காண்பதற்கு முடியும். அவர் யார் என்று கூட அறிவதற்கு முடியுது. ஏனென்றால் அப்ப நமது மனமானது வெளியில குறிப்பிட்ட அளவு அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப மனமானது நமக்குள்ள இருக்க சொல்லோ, வெளியில நடக்கிற அந்த சம்பவங்களோ யாராவது எதிர்க்க வந்தா கூட நம்மளுக்கு தெரியறது கிடையாது. இது ஆலோசனை டைம்ல நம்ம பார்க்கலாம். அதே சமயம் மனம் வெளியில் வியாபித்து இருக்கும் போது யார் கூடயாவது நம்ம பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, எதிர்க்க யார் போனாலும் சரி அவங்கள நம்மளால அடையாளம் காண முடிகிறது. அப்போ ஃபர்ஸ்ட் சொன்னது மனமானது ஒருநிலைப்பட்டு மிகவும் ஆழமாக இருந்தது. அதனால நமக்கு முன்னால் சென்ற நபரை நம்மளால காண முடியறது கிடையாது. அப்ப நம்ம எண்ணங்களை நம்ம ஒருநிலைப்படுத்தும் போது நம்மளுடைய ஜீவ சக்தி, அதாவது உயிர் சக்தி நமக்குள்ள அது உற்பத்தியான இடத்திலேயே அது மையம் கொண்டு நமக்குள்ளேயே அது மையம் கொண்டு இருக்கிறது. இப்ப புயல் மையம் கொண்டு இருக்கிற மாதிரி தான் அது. நமக்குள்ளேயே அந்த ஜீவசக்தியான வாயு மையம் கொண்டிருக்கிறது. அதே ஜீவசக்தியான வாயு அந்த ஜீவசக்தி அது வெளியில போகும்போது அது என்ன ஆகுதுன்னா அது வாயுவாகி அதுவே காற்றாக மாறி விடுகிறது. வெறும் காற்றாக மாறி வருகிறது. நமக்குள்ள இருக்கும்போது அது ஜீவசக்தி, அது வெளியில போச்சுன்னா அதுவே வாயுவாக அது காற்றாக அது மாறுகிறது. அப்போ அந்த வாயு என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த காற்று என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு விதமான சலனம், அது ஒரு விதமான அதிர்வுன்னு அதை சொல்லலாம். அந்த அந்த சலனத்தில் இருந்து தான் நமக்கு எண்ணங்கள் என்பது உருவாகின்றது. அந்த எண்ணங்கள் எங்கிருந்து தோன்றுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மள மனதில் தோன்றுகின்றன. அப்போ
இததான் அச்சரத்திலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து சலனம் ஏற்படும் தான் வாயு ஆகிறது. அதுதான் நமக்குள்ள அது சலனம் ஏற்படும் போது நமக்கு அது அதுதான் எண்ணங்களாக அது மாறுகின்றது. அதுக்குதான் சித்த வேதத்துல சொல்லியிருக்கோம். எண்ணங்கள் எப்போது நமக்கு ஒடுங்குகிறதோ, அப்பதான் நமக்கு ஜீவனுக்கு கதி கிடைக்கும். அதேதான் இன்னொரு விதத்துல நான் சொல்லு. சத்தங்கள் எப்போது நமக்குள் எண்ணமும், ரூபமும், சத்தமும் நமக்குள் எப்போது ஒடுங்குகிறதோ, அப்போதுதான் அது நமக்குள்ள நம்மளுடைய விழிப்புணர்வுல அது ஒடுங்கணும். அப்போதுதான் நமக்கு அந்த நிலை கிடைக்கிறது. அடங்கிய மனமாக ஆகிறது. எண்ணங்கள் இருந்தாலோ, நமக்குள்ள அந்த ரூபங்கள் இருந்தாலோ, வெளில கண்ண மூடிட்டு இருந்தாலும் ஏதோ உருவங்கள் நமக்குள்ள இருந்தாலோ, சப்தம் நமக்குள்ளேயே அது கேட்டுக்கொண்டிருந்தாலோ, அது இன்னும் அடங்கிய மனமாக ஆகவில்லை. அப்ப அந்த அடங்கிய மனதான் அது ஈஸ்வரனோடு ஐக்கியமாகிற நிலையை பெற்றுத் தரும் அது. அப்ப அந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருது? அது மனதிலிருந்து தான் அது தோன்றுகின்றன. அப்ப ஜீவசக்தியான அந்த வாயுனுடைய சலனம் நமக்குள்ள ஒன்றுபடும் பொழுது, நமது மனம் தானாகவே நமக்குள் அது ஒன்றுபடுகிறது. அப்ப ஜீவசக்தி அது வெளியே செல்லும் போது மட்டுமே அது வாயு அப்படி இல்லைன்னா அது காற்று எனப்படுகிறது. அது நமக்குள்ளே இருக்கும்போது ஜீவசக்தி அது அதுதான் அது சமீரன் எனப்படுகிறது. அதுதான் ஞானபிதா நமக்கு இந்த கதியை காட்டி கொடுத்திருக்கிறார். நமக்குள்ளேயே அது மேலும் கீழுமாக நம்மளுடைய அது ஜாக்கிரதை நிலையில அது நடக்கும் போதுதான் அது சமீரன் என்று அது பிரம்மாந்தரத்தை அது உற்பத்தியான இடத்தை அதுவே தாக்கி கொண்டிருக்கின்ற அந்த நிலைதான் சமீரணன் என்று சொல்லப்படுகிறது இது. அப்ப ஜீவசக்தி நம்முள் ஒன்றுபடும் போதுதான் அப்ப வெளியில இருக்கிற அந்த சுற்றுப்புற சூழ்நிலை பற்றி நம்மளால உணர முடியறதில்ல. அப்ப அந்த நிலையில தான் அந்த செயல்பாட்டின் தற்சமயம் உள்ள எல்லா செயல்பாடு நிலைமைகளும் நமக்குள் இருக்கும் போது, அப்போ அந்த ஜீவசக்தியான வாயு அது வெளியில் வியாபிக்கும் போதுதான் பலவிதமான அது செயல்பாட்டுல ஈடுபட கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே நடக்குது. அதன் மூலமாகத்தான் அதுவே எல்லா செயல்பாடு நிலைமைகளும் நமக்குள் இருக்கும் தான் என்ற அசைவின் மூலமாகத்தான் மட்டுமே அது நடைபெறுகிறது. அந்த ஜீவசக்தியான வாயு அந்த ஜீவன் தான் அந்த தான் என்ற ஆத்மா அதனுடைய சலனத்தினாலதான் நம்மளால கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே அதன் மூலமாகத்தான் நடைபெறுகிறது. அப்ப அந்த சலனத்தை அந்த ஜீவசக்தியான வாயுவை சலனம் இல்லாமல் அது நமக்குள் அது நிலைநிறுத்தும் போதுதான் அப்ப நம்மில் உள்ள அந்த ஜீவசக்தியினுடைய இயக்கம் அசைவற்று நம்மில் ஒன்றுபடும் போது ஞானோதயம் ஏற்பட்டு நம்மால் பொருட்களை நினைவுபடுத்த முடிகிறது. எனவே அததான் அந்த உணர்வு நிலை என்பது அந்த நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தி அதனுடைய பேரொளி அதன் மூலமாகத்தான் நமக்கு அது ஞாபகம் ஏற்படுகிறது. அது எங்கிருந்து அந்த ஒளி உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தா அது நெருப்பில் இருந்தா அந்த நெருப்பினுடைய உற்பத்தி வாயு அல்லது காற்றிலிருந்தே ஆகும். அதுதான் அச்சரத்திலிருந்து ஆகாசம் அது சலனம் படும் போதுதான் அது வாயு ஆகிறது. அதிலிருந்து தான் புத்திரன் என்கின்ற ஒரு அக்னி என்ற நிலை வருது. அதிலிருந்து அடுத்த கீழ்நிலை பார்த்துதான் ஜலாம்சமாகிய அந்த விஷ்ணு என்ற நிலை ஏற்படுகிறது. அதிலிருந்து அதுக்கு அடுத்த நிலைதான் அந்த கெட்டித்தன்மையாக நான் என்னும் அகங்காரமாகிய அந்த பிரம்மம் அந்த பிரம்மா அந்த பிரம்மம் இந்த பிரம்மா என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்ப எல்லாமே சரியது அக்ஷரம் என்ற ஒரு நிலையிலிருந்து தான் அது பல்வேறு விதமான நிலையினுடைய அந்த பரிமாற்றத்தால பல விதமாக அது மாறிக்கொண்டிருக்கின்றது. அது இதுதான் இது ஒரு மாயையினுடைய விளைவு. மாயையினுடைய விளைவு என்பது எப்பயுமே அது மாறிக்கொண்டே இருக்கிறது. அது மாற்றம் என்பது அதை தவிர்க்கவே முடியாதது. அது மாறிக்கொண்டே இருப்பது தான் அது உண்மையில் அந்த இடத்துல அது மாயைன்னு அது சொல்றது. அது
ஒண்ணு சகலத்துவம் என்பதுதான், இதுதான் வந்து மாயையினுடைய நிலை. அது அது பல்வேறு நிலைகள்ல, அது பல்வேறு பரிணாமங்கள்ல, அது கிடம் பொருள் காலம் அதுக்கேற்ற சூழ்நிலைக்கு ஏற்ற மாறு அது எப்பயுமே அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதான் அதனுடைய இயல்பு. மற்றொரு இயல்பு நிஷ்கலத்துவம் என்கின்ற ஒரு நிலை. எப்பவுமே அது மாறாதது, நிலையானது. எப்பவுமே அது அதனுடைய தன்னுடைய அந்த பிரம்மம் என்ற நிலையில வந்து அது தானாய் அது தன்மயமாக போறது. எப்பயுமே அத ஒரே நிலையிலேயே அது இருக்கக்கூடியது. அப்ப அந்த இரண்டு நிலைகளையுமே நம்ம வந்து நம்மளுடைய அனுபவத்துல அது வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். நம்மளுடைய அந்த ஜாக்கிரதை நிலையில வந்து நம்ம கொண்டு வரணும். அப்ப அதுக்குதான் அதுக்கு என்ன பண்ண நம்ம சமீரன் கதி நம்ம புருவ மத்தியத்துல நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அக்னி நேத்திரமான அந்த புருவ மத்தியத்துலதான் அந்த கதி வந்து கரெக்டாக அந்த நெருப்பு இருக்கும் இடத்தில் ஊதும் போது மட்டும்தான் அந்த இயல்பாகவே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான அந்த வாயுனுடைய தன்மை என்பது அது இயல்பாக அது பிரம்மாண்டத்தை தாக்கி கொண்ட நிலையை அது பெறும். அது ஆனால் அந்த புருவ மத்தியத்துல எப்பயுமே நம்ம கவனம் இல்லாத எடுக்கக்கூடிய அந்த மூச்சுக்கள் தான் எப்பவுமே அது கீழ்நோக்கி போகக்கூடிய அதோகதியாக்கக்கூடிய அந்த ஜீவனை விரயமாக்கக்கூடிய அந்த நிலைக்கு தான் அது அழைத்து செல்லும். அதுக்குதான் இந்த ஞானபிதா வந்து நமக்கு வந்து அந்த புருவ மத்தியமம் என்கின்ற அந்த அக்னி நேத்திரத்துல நம்ம சதா சர்வகாலமும் அதுலயே முழு கவனமாக இருந்து அந்த இடத்துல நம்ம வந்து இந்த பயிற்சி செய்யணும். அப்பதான் வந்து அந்த ஜீவசக்தியான அந்த வாய்வு அது நீர்த்தன்மை பெறாமல் அது மனமாக மாறாமல் அது அப்படியே அது வாயுவாகவே அது நிலைநிறுத்தப்பட்டு அது அசையாமல் நிலைநிறுத்தப்படும். அதுக்குதான் வந்து ஞானப்பிதா இந்த வித்தையை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுதான் அந்த அது எதுல இருந்து அந்த நெருப்பினுடைய நிலை ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா அது அந்த வாயுனுடைய அடுத்த நிலை தான் நெருப்பாக மாறுது. அதுதான் மனமாக நீர் அம்சமாக மாறுது. கெட்டித்தன்மையில அதுதான் மாறுது. நம்ம தான் அகங்காரம் இந்த மனம் என்ற இந்த நிலைமையில தான் இருக்கிற நம்ம அது எண்ணங்களாக அசைவுகளாக மாயையாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அததான் வந்து வெறும் ஜீவசக்தியாக எண்ணங்கள் அற்று வாயுவாகவே அதை நிலை நிறுத்தணும்னா அப்ப முழு கவனமும் அக்னி நேத்திரமாகிய அந்த புருவ மத்தியத்துலதான் நம்ம வந்து சதா சர்வகாலமும் அதனுடைய முழு கவனத்தோடு இருக்கணும். அப்ப அந்த நிலையில இருந்த போதுதான் அந்த சமீரணன்கதி நம்ம எடுக்கும் போது மட்டும்தான் அப்ப அடுத்த அது ஜலாம்சமாக அது மாறாமல் அது நெருப்பாகவே நிலைநிறுத்தும் போதுதான் அதுவே வாயுவாகி வாயுவாகி அது நிலைநிறுத்தப்படுகிறது. அப்ப அந்த வாயுவை அசையாமல் நிலைநிறுத்தும் போதுதான் அது ஆகாசம் ஆகிறது. அப்புறம் தான் அது அக்ஷரம் ஆகின்றது. அப்ப அந்த ஜீவ சக்தியை நம்ம அதை வெளியில வியாபிக்க விடாமல் நமக்குள் அது எண்ணமாக அது மாறாமல் நமக்குள்ள அது நிலை நிறுத்த வேண்டும் என்றால் அது நமக்குள்ள அந்த மூச்சினுடைய அந்த தெய்வீக சக்தி நெருப்பு அப்ப அந்த உணர்வு நிலை இதுதான் வந்து அந்த உணர்வு நிலைன்னு நம்ம அதிலே முழு கவனம் வைத்து அது வெளியில வியாபிக்க விடாமல் நமக்குள்ளே அது நிலை நிறுத்தணும். அந்த டைம்ல தான் நமக்கு வந்து அந்த ஞானோதயம் என்பது ஏற்படுது. ஆகவே அந்த பேரறிவு அல்லது உணர்வு நிலை என்பது அந்த ஜீவ சக்தி தான் என்பது நமக்குள்ள வந்து அது தெளிவாகிறது என்பதை நம்ம அறிய முடிகிறது. அப்ப இன்னும் அதுல சொல்ல போனோம்னா அந்த ஜீவ சக்தியான அந்த பேரறிவான அந்த வாயு வடிவத்தில் அது வெளியில வரும்போது அதுதான் மாயை என்று சொல்லப்படுது. அது தனக்குள் ஜீவ சக்தியை ஒடுங்கும்படி அது அசைய விடாமல் நமக்குள் நிலை நிறுத்தணும். ஆனா நம்ம நிறுத்தத்துக்கு பதிலாக அதுல எந்தவித ஜாக்கிரதை நிலைமை இல்லாம நம்ம வெளிமூச்சாகவே அந்த செயல இருக்கும் போது உள்மூச்சு வெளிமூச்சு என்ற அந்த நிலையில இருக்கும் போது அந்த ஜீவ சக்தி அது கொஞ்சம் கொஞ்சமா அது வெளியில போயிட்டு கடைசியில அந்த ஜீவசக்தி குறைந்து கொண்டே வந்து கடைசியில என்ன ஒண்ணுமே இல்லாமல் போவது செய்வதுதான் அந்த இடத்துல மாயை என்று சொல்லப்படுது. அதனால இந்த மாயை என்பது நம்மையே ஆதாரமாக கொண்டிருக்கிறது. நம்ம ஜீவசக்தியை வெளியில வியாபிக்க செஞ்சோம்னா அதுவே மாயை ஆகிறது.
அதுதான் நமக்குள்ள, அது நம்மளுடைய தான், அது நம்மளுடைய அவரவர்களுக்கு அவரவர்கள் தான் அதற்கு ஆதாரமாக இருக்கிறார்கள். அப்ப அதுக்கு தான் அந்த ஜீவசக்தியினுடைய அந்த சலனம், அதுதான் மாயினுடைய அதுதான் உற்பத்தி எது. அப்போ அந்த சலனம் என்பது எதுன்னு பார்த்தா அந்த வாயுனுடைய சலனம் தான். அது அந்த சலனத்தில் இருந்தே நம்மளுடைய எண்ணங்களை நம்ம பெறுகிறோம். அந்த எண்ணத்துக்கே மனமாகத்துக்கு அதுதான் அது காரணமாக இருக்கிறது. அப்ப அதுக்குதான் சமீரனிலிருந்து வாயுவை வேறுபடுத்தி காட்டுவதே நம் வாழ்வினுடைய தலையாய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இடைவிடாத அந்த வைராகியத்தோடு கூடிய அந்த தீவிரமான சாதனையின் மூலமா தான் நம்மளுடைய அந்த ஜீவசக்திய நம்மில் உள்ள அந்த பேரொளியுடன் ஐக்கியம் அடையபடி செய்ய முடியும். அப்போ இதன் மூலமாக நம்மளுடைய மனங்களும் எண்ணமோ அது தாமாகவே நம்மிலேயே அது ஒன்றுபடும். அப்பதான் அந்த பிரம்மானந்தம் அந்த நிலையை அனுபவிக்கலாம். அதை இத்தகைய காரணத்துக்காகத்தான் இந்த சித்த வித்தையை பிரம்மானந்தம் அல்லது மோட்சம் பெறுவதற்கான நேரடியானதும் சுலபமானதும் ஒப்பற்ற புனிதமான வழின்னு அததான் நம்ம சொல்லறோம். அப்போ நம்மளுடைய அந்த ஜீவ சக்தியான வாயுவை, அந்த ஜீவசக்திய அது வெளியில வியாபிக்க விட்டன்னா அது வாயுவாகி காற்றாக மாறி அந்த ஜீவனையே அதோகதியாக்கி நசிப்பித்த செய்து கடைசியில மாண்டு போகிறோம். ஆனால் அதை வெளியில வியாபிக்க விடாமல் இருப்பதற்காகத்தான் ஞானபிதா அதை முறைப்படுத்துவதற்காகத்தான் அந்த ஜீவசக்தியான வாயு அது எண்ணங்களாகவும் மனமாகவும் மாறாமல் இருப்பதற்காகத்தான் இந்த சமீரன் கதியை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அப்ப அதன் மூலமாகத்தான் நம்ம நிஷ்டை என்ற நிலையம் பெற்று அடங்கிய மனமாக அதை நிலை நிறுத்தி அதை ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலையை நம்ம பெறணும் வேண்டித்தான், அனைவரும் பெற வேண்டித்தான் நாம் ஞானபிதாவை பிரார்த்திப்போம். தொடர்ந்து நாளைக்கு நாம இந்த சித்த வித்தை பகுதியினுடைய அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது நம்மளுடைய உணர்வு நிலைமைக்கும் உயிர் மூச்சுக்கும், அதாவது ஜீவசக்திக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, ஏன் நாம் இங்கே இருக்கக்கூடிய புலன்கள் மூலமாக ஒரு விஷயத்தில் நாம் பந்தப்பட்டோம்னு சொன்னால் அந்த உயிர் மூச்சு ஏன் பிரச்சனையாகுது, ஏன் அந்த உயிர் மூச்சு நசிஞ்சு போகுது, அப்போ இந்த ரெண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த சித்த வித்தைங்கிற நூலில் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம செத்து போகிறதுக்கான ஒரு காரணம் கூட இதில் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா இப்போ நமக்குள்ளார உயிர்த்தன்மை இருக்கிற வரைக்கும் நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம், கேட்குறோம், எல்லா வேலைகளையும் செய்ய முடியுது, அந்த எனர்ஜி நல்லா இருக்குது. அப்போ நமக்கு இங்கே எந்த ஒரு அசௌகரியமும் கிடையாது. நம்ம உடம்பு நல்லா தான் இருக்குது, மனம் நல்லா சிந்திக்குது. ஆனால் கொஞ்சம் ஜீவசக்தி குறைய குறைய அது இல்லாமல் ஆகும்போது, செத்துப்போன பிணம்ங்கிற ஒரு நிலைமை வரும்போது நம்மளால் எதையுமே செய்ய முடியாமல் போயிடுது. பார்க்கவோ கேட்கவோ அறியவோ எதுவுமே முடியாமல் போயிடுது. அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பிணத்துக்குள்ளார உயிர் மூச்சுங்கிறது இல்லாமல் போச்சு, ஜீவன்கிறது இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த பிணத்தினால எதையும் அறிய முடியாத ஒரு நிலைமையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போது உயிர் தன்மைங்கிறது நமக்குள்ளார இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளால் அறிய முடியும். உயிர் தன்மை நமக்குள்ளார இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் அறிய முடியாமல் போயிடுது. அப்போது செத்து போகிற சமயத்தில் அங்கே என்ன இல்லாமல் போகுது அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும். அதுதான் நம்முடைய அறிவுக்கு ஆதாரமானது. நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுதான் ஆதாரமாக இருக்குது. அங்கே என்ன இல்லாமல் போச்சுன்னு தெரிஞ்சாதான் அது எப்படி இல்லாமல் போச்சுங்கிறத அடுத்தது கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறாரு, நம்ம வழியில் போகும்போது கவனிக்கிறோம், அவரை பார்க்கும்போது அவருக்கு ஏதாவது உதவி பண்ணலான்னு தோணுது. ஆனால் அவர் எந்திரிக்கவே இல்லை. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அவர் மயக்கத்தில் தான் இருக்கிறாரா இல்லை செத்தே போயிட்டாரா. இதை சோதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணி பார்க்குறோம், சுவாசம் ஓடுதான்னு பார்க்குறோம், நாடி துடிக்குதான்னு பார்க்குறோம்,
அப்போது நாம் உயிரோடு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக நாம் இங்கே புரிஞ்சு வச்சுருக்கிறது எது? நமக்குள்ளார அந்த சுவாசத்தினுடைய நடமாட்டம் இருக்கிறத வச்சு தான். சுவாசம் ஒருத்தருடைய உடம்புக்குள்ளே நடமாடலை அப்படின்னு சொன்னால் அந்த பிளட்டு வந்து சர்க்குலேட் ஆகாது. பிளட்டு சர்க்குலேட் ஆகலை அப்படின்னு சொன்னால் நாடி துடிப்புங்கிறது இருக்காது. அந்த ஏர் வந்து உள்ளே சர்க்குலேட் ஆகலைன்னு சொன்னால் அது மூக்கின் வழியாவோ இல்லை வாயின் வழியாவோ காற்று உள்ளாரையும் வெளியிலையும் பயணப்படாது. அப்போது வாயு நடமாட்டம் இல்லாததை வச்சு அவர் செத்து போயிட்டாருங்கிறத டிக்ளேர் பண்ணுறோம். வாயு நடமாட்டம் இருந்துச்சுன்னா அவர் உணர்வு நிலையில் இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே உயிர் தன்மை இருக்குது. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனோன்னு சொன்னால் அங்கே ஃபஸ்ட் எய்டு கொடுத்து அவரை காப்பாற்றிட முடியும்னு சொல்லி அடுத்த வேலை என்னவோ அதை நம்ம கவனிக்கிறோம். அப்போ அந்த உள்ளுக்குள்ளார பயணப்பட்டுருக்கக்கூடிய அந்த உயிர் மூச்சு தான் இங்கே எல்லா உணர்வு நிலைமைகளுக்கும் காரணமாக இருக்குது, எல்லா புலன்களுடைய வேலைகளுக்கும் காரணமாக இருக்குது. அந்த உயிர் மூச்சானது எப்படி வேலை செய்யுதுன்னா அது ஒரு எனர்ஜி. அதனால தான் அது ஜீவசக்தி அப்படின்னு சாமி சொல்கிறாரு. அந்த எனர்ஜி இருந்தால் நமக்கு எல்லா வேலைகளும் நடக்கும். நம்ம செல்ஃபோன் இருக்குது, அதில் பேட்ரி போட்டிருக்கிறோம், ரீசார்ஜ் பண்ணி அந்த செல்ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு வச்சுருக்குறோம். அப்போ அதில் சார்ஜ் இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த ஃபோனை நல்லா உபயோகப்படுத்திக்கலாம். உபயோகம் படுத்த அங்கே சார்ஜ் என்ன ஆகுது? தீர்ந்துக்கிட்டே வருது. அப்போ முழுவதும் அதில் பேட்ரி தீர்ந்து போய் ட்ரைன் ஆகி போச்சுன்னு சொன்னால் இங்கே எந்த வேலையும் செய்ய முடியாமல் போயிடுது. ஃபோனானது ஆஃப் ஆகி போயிடும், கால்ஸ் வராது, கால்ஸ் பண்ண முடியாது, டிஸ்பிளே எதுவும் தெரியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ நாம் இங்கே ஒவ்வொரு விஷயத்துலேயும் வேலை செய்யும் போதும், ஒவ்வொரு விஷயத்துலேயும் சலனப்படும் போதும், ஒவ்வொரு விஷயத்துலேயும் பந்தப்படும் போதும் நமக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அறியறதுக்கும் அந்த எனர்ஜி தான் இங்கே உயிர் அப்படின்னு சொல்கிறது. அந்த எனர்ஜியானது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு முறை பவர் பேங்க்கில் சார்ஜ் ஏற்றி வச்சா அது மீண்டும் ரீசார்ஜ் பண்ண முடியாதுங்கிற சூழல் இருந்துச்சுன்னு சொன்னால் அது தீர்ந்து போகும்போது அந்த பேட்டரி தூக்கி வீசிடுற மாதிரி நாமளும் என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னா இந்த உடம்புக்குள்ளார ஒரு எனர்ஜியை ஃபீட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது ஒன் டைம் மட்டுமே ரீசார்ஜ் பண்ணக்கூடியது. அது ஒரு டைம் சார்ஜ் பண்ணி ஃபீட் ஆகி அது வந்துருச்சுன்னு சொன்னால் மீண்டும் அது ரீசார்ஜபிள் கிடையாது, திரும்ப அதை சார்ஜ் பண்ண முடியாது. அது முழுவதும் தீர்ந்து போச்சுன்னு சொன்னால் அந்த பேட்டரியை தூக்கி தான் வீசணும், அது சார்ஜ் பண்ண முடியாது. நம்ம செல்லுகளுக்கெல்லாம் நம்ம அந்த பேட்டரியை போடுவோம், தீர்ந்து போச்சுன்னா வேறு பேட்டரியை மாற்றிட்டு அதை தூக்கி வீசிடுவோம். அது திரும்ப சார்ஜ் பண்ணி போடுற அந்த ஒரு நிலைமையில் அது இருக்காது. அப்படி தான் நமக்குள்ளாரி இருக்கக்கூடிய அந்த உயிராற்றலானது எனர்ஜியாக நமக்குள்ளாரது வேலை செஞ்சிட்ருக்குது. அந்த எனர்ஜி தான் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் சக்தியை கொடுத்து அது இயங்க வச்சிட்ருக்குது. அப்படி சக்தி ஊட்டப்படலை அப்படின்னு சொன்னால் அதை தான் ஜடம், அதுதான் பிணம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். அதனால தான் இந்த உடம்பானது சரீரம் அல்ல, இது செத்த போது எது இல்லாமல் ஆகிறதோ, எது தீர்ந்து போச்சோ அதுதான் சரீரம் அப்படின்னு சாமி சொல்லியிருப்பார். கடைசியாக இது இயக்கம் இல்லாத, இயக்க வைக்க முடியாத இந்த உடம்பை ஒன்று எரிக்கிறதுக்கோ இல்லை புதைக்கிறதுக்கோ நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ நமக்குள்ளார அந்த ஜீவசக்தியான வாயு தான், அந்த உயிர்த்தன்மை தான் இந்த உணர்வு நிலைமையாக இந்த புலன்கள் வழியாக பயணப்பட்டுருக்குது. அது நமக்கு தெரியறதில்ல. நாம் இந்த கண்ணு தான் பார்க்குது, காது தான் கேட்குதுன்னு நாம் இந்த புலன்கள் அறிவிலேயே நினச்சிட்ருக்குறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உடம்பு தான் நாம் அப்படின்னு நம்பிட்டு இருப்போம். இந்த வேலையை யார் செஞ்சது அப்படின்னு கேட்டால் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இந்த உடம்பை தான் தொட்டு காமிக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரை பற்றியோ இல்லை இந்த உடம்பை இயக்கக்கூடிய மனதை பற்றியோ நாம் சிந்திக்கிறது கிடையாது. ஏன்னா அது உள்முக பயணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அது அந்த சைடில் நம்ம திரும்பி பார்த்ததே கிடையாது. வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்களே கவனித்ததுனால வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உண்மை, அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நாம் நம்பிட்டு இருக்கிறோம். அதனால தான் அந்த உயிர் சக்தியானது அது உணர்வு நிலைமையாக நமக்குள்ளே செயல்படுதுங்கிறது நமக்கு தெரியாமலே அதை நம்ம இழந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த உயிர் மூச்சுங்கிறது தான் இங்கே எல்லா உணர்வுகளுக்குமே ஆதி காரணமாக இருக்குது. அந்த உயிர் மூச்சு செலவாகிறது கூட நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் ரியாக்ட் பண்ணுறதை வச்சு தான், ஒவ்வொன்றையும் நம்ம அனுபவப்படக்கூடிய அந்த நிலைமைகளில் தான் அது இருக்குது. அப்போ அந்த
உணர்வு நிலைமை அப்படின்னு சொன்னாலே அங்கே மனசுங்கிறது வராமல் இருக்காது. ஏன்னா மனம்தான் அந்த உணர்வுகளோட ரொம்ப ஒன்றி போனது. மனம்தான் கண்கள் வழியாக பார்க்குது, மனம்தான் காதின் வழியாக கேட்குது. அப்போ இந்த புலன்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியது இந்த மனம். இந்த புலன்களை இயக்கிறதே இந்த மனம்தான். இது பார்க்கணும் அப்படின்னு மனம் முடிவு பண்ணிடுச்சுன்னா அப்போ தான் அந்த வேலையை நடக்கும். மனம் முடியாதுன்னு சொல்லிடுச்சுன்னா அங்கே பார்க்க முடியாது. மனசு உள்ளுக்குள்ளார போயிடுச்சுன்னு சொன்னால் இந்த கண்கள்னாலேயோ காதுனாலேயோ எதுவுமே இங்கே வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிய முடியாது. நாம் தீவிரமாக மறந்து போன ஒரு விஷயத்தை ஆழமாக ஆலோசனை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, யோசித்து பார்க்குறோம். நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம், உடம்பு இருக்குது, வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தில் தான் நாம் காட்சிகளை பார்த்துட்ருக்குறோம். ஆனால் அவர் ஏதோ ஒன்று கேட்டார், அது என்ன விஷயம்னு தெரியல, மறந்து போச்சு. அதை பற்றி நம்ம ஆழமாக சிந்திக்க போயிட்டோம் உள்ளுக்குள்ளார. அப்போது எதிரில் ஒருத்தர் நமக்கு முன்னாடி நின்று கையை காமிப்பார், ரோட்டுக்கு அந்த சைடு இருந்து. நமக்கு அவர் கை காமிக்கிறதும் தெரியாது, அங்கே ஒருத்தர் நிற்கிறதும் தெரியாது. ஆனால் கண்ணு திறந்து தான் இருக்கும். நாம் உலகத்தில் தான் இருப்போம், அவரும் உலகத்தில் தான் இருப்பார். ஆனால் கண்ணு தெரியாது. அவர் நம்ம பேரை உச்சரித்து சத்தமாக கூப்பிடுவார், அப்போவும் நமக்கு காது கேட்காது. ஏன்னா நம்ம ஆழமான சிந்தனையில் அந்த உள்முக பயணத்தில் இருக்கிறோம். பின்னாடி சைடு, அதாவது உள் சைடில் திரும்பி பார்த்துட்ருக்குறோம். நம்மளை அந்த சங்கதியை எங்கேயாவது பதிவு ஒளிஞ்சிருக்கும், சேமித்து வச்சுருப்போம், அதிலிருந்து ஒரு ரெக்கவரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே போயிட்டோம். அப்போ அந்த சமயத்தில் அந்த மனமானது இந்த புலன்களோட சம்மந்தப்படலை அப்படின்னு சொன்னால், புலன்கள் திறந்திருந்தாலும் புலன்கள் எந்த வகையிலையும் எதையுமே நம்மளால் உணர முடியாது. அப்படி தான் இங்கேயும் கூட நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது யார் அறிகிறாங்க? இந்த புலன்கள் அறியுதா, இல்லை இந்த புலன்கள் மூலமாக வெளிமுகமாக பார்க்கக்கூடிய மனம் அறியுதா அப்படின்னு கேட்டால் மனம்தான் அறியுது. அந்த மனமும் கூட நமக்கு எல்லா விஷயங்களையும் பார்த்து கேட்டு அறிந்து செயல்படுறதுக்கு அந்த எனர்ஜி எடுத்து தான் அது யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் நாம் ஒருத்தரை பார்க்குறதுக்கும் ஒருத்தர் சொல்லக்கூடிய சங்கதிகளை கிரகிக்கிறதுக்குமே இந்த மனதானது தான் முக்கிய காரணமாக இருக்குது. அந்த மனம் இயங்குவதற்கும் அந்த உயிராற்றல் தான் காரணமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த உயிராற்றல் தான் வாயு ரூபமாக மாற்றம் அடைஞ்சு, அது இந்த தசவாயுக்கள்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு ஒரு வாயு, கேட்கறதுக்கு ஒரு வாயு, முகர்ந்தறிவதற்கு ஒரு வாயுன்னு அதை பகுத்து பிரித்து அதுக்கு ஒவ்வொரு பெயர்கள் வச்சுருப்பாங்க. ஆனால் டோட்டலாகவே அது ஒரு வாயு தான். அது செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து அதுக்கு வேறு வேறு பெயர்கள் சுட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பெயரை உச்சரித்தா அது என்ன வேலை செய்யுதுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுங்கிறதுக்காக வேண்டி 10 வகையான பெயர்கள் அதுக்கு இருக்கும். அந்த 10 வகையான பெயர்களும் 10 வகையான குணங்களையோ இல்லை தொழில்களையோ அடிப்படையாக கொண்டு இருக்கும். ஆனால் அந்த 10மே யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரே வாயு தான். அவர் 10 வேலை செய்கிறவர். கார்பெண்டராகவும் இருப்பார், பெயிண்டராகவும் இருப்பார், அவரே டிரைவராகவும் இருப்பார். இப்படி எல்லா வேலையும் ஒரே ஆள் செஞ்சார்னா அவர் அந்தந்த வேலை செய்யும் போது அவர் அந்தந்த பெயரில் அழைக்கிற மாதிரி இந்த ஒரே வாயு தான் 10 வகையான வேலைகளை செய்து, அதனால் அந்த ஒவ்வொரு வேலைகளுக்கும் தகுந்தபடி அதுக்கு ஒவ்வொரு பெயர்கள் சூட்டி தசவாயுக்களாக நமக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் இந்த புலன்களை அது இயக்குவதற்கு அது சுவாசமாக மாற்றம் அடைஞ்சு, வாயு ரூபமாக மாற்றம் அடைஞ்சு ஒரு சலனப்பட்டு அது வெளியில் வரக்கூடியதாக இருக்குது. அந்த சலனங்கள்லேருந்து தான் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திக்கிறோம், செயல்படுறோம், அனுபவிக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஜீவசக்தி தான், அந்த ஜீவன் தான் சக்தியாக மாற்றம் அடைஞ்சு வாயு ரூபமாக வெளியில் வியாபிக்குது. அதை தான் சாமி ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்லுவார். ஜீவன் சக்தியாக மாறி வாயு ரூபமாக வெளியில் போகிறது. அப்படி போகும்போது நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்கிறதுக்கான ஒரு நிலைமை உண்டாகுது, பந்தங்கள் உண்டாகுது. ஆனால் இதே நமக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய வெளியில் போகக்கூடிய அபானனாக ஓடக்கூடிய அந்த காற்றுனால முடியாது. அதுக்கு உள்முக பயணத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சமீரணன்னு சொல்லக்கூடிய ஒரு கதி வேணும். நமக்கு இரவில் தூங்கும்போது ஓடக்கூடிய கதி, அது உள்முகமாக பயணிக்கக்கூடிய கதி, உள்ளுக்குள்ளாரே மேலும் கீழும் நடக்கக்கூடிய கதி. இப்போ நமக்கு பின்ன கதியாக நடக்குது, அது உள்வெளி சுவாசமாக நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த உள்வெளி சுவாசங்களாக நடக்கும்போது வெளி அப்படிங்கிற ஒரு அவஸ்தை உண்டாகி நம்மளை பந்தப்பட வச்சுருது. அந்த பந்தம் அந்த மனதையும் ஜீவனையும் அறிய முடியாமல், அதை பற்றி நினைக்கக்கூட முடியாத அளவுக்கு ஒரு திரையை அது போட்டுருது. நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற நினப்பு கூட இல்லாமல் தான் இங்கே வாழ்ந்துட்டுருப்போம். உயிர் தான்
இதை இயக்கிட்டு இருக்குது, உயிர் தான் இது, உயிராற்றல் இருக்கிறனால தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட நமக்கு வர்றது கிடையாது. நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை முறை உயிரை பற்றி சிந்திப்போம்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நாம் உயிர் இல்லைன்னா நம்ம என்ன ஆக போகிறோம், அந்த உயிர் இருக்கிறனால தானே நம்ம இந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சிந்திக்க முடியுதா? ஏன்னா முடியாது. காரணம், நம்ம வெளியில் இருக்கக்கூடிய பந்தங்கள் இருக்கிறதுனால தான். அந்த உள்ளுக்குள்ளார நடக்கிற விஷயங்களை நம்மளால் கவனிக்க முடியறதில்ல. அதைத்தான் சாமி என்ன சொல்லுவார்னா, இந்த உள் வெளியோட கூடி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நாம் இருக்கிறோம். நம்ம உள்ளிலும் அல்லாமல் வெளியிலும் அல்லாமல் வாசப்படியில் இருந்து வெளிமுகமாக திரும்பி இருக்கிறோங்கிறார். நமக்கு உள் அப்படிங்கிறது முதுகுக்கு பின்னாடி இருக்குது, அது மறைவில் இருக்குது, மறைக்கப்பட்டிருக்குது, நாம் அதை கவனிக்காமல் இருக்கிறோம். அதனால நமக்கு உள்ளே என்ன இருக்குது என்ன நடக்குதுன்னே தெரியறதில்ல. அதனால ஜீவனை பற்றின கவனமே நமக்கு வர்றது கிடையாது. அதே நம்ம வெளிமுகமாக திரும்பி இருக்கக்கூடிய நாம் உள்முகமாக திரும்பிட்டோன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை பற்றியும் மனசை பற்றியும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த உலகம்ங்கிற நிலைமை நமக்கு முதுகுக்கு பின்னாடி போயிடும். அப்போ உலகம்ங்கிற அவஸ்தையை பற்றி நம்ம கவனிக்க முடியாது. அப்போ உலகம்ங்கிற நிலைமையை நம்ம விட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த 2 பேர் இருக்கிறாங்க, வெளியில் இருக்கக்கூடிய உலகம், உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவன். ஸோ யாரை கவனிக்க போகிறோங்கிறது தான் இங்கே நம்மளை நாமளே பார்த்து கேட்டுக்க வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தை இதனால் வரைக்கும் கவனிச்சாச்சு. பிறந்ததுலேருந்து இத்தனை வருடங்கள் வெளியில் இருக்கக்கூடிய உலகத்துலேயும் கவனிச்சாச்சு. நாம் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோமான்னு கேட்டால் இல்லை. நமக்கே பலவிதமான அடையாளங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. சின்னதாக இருக்கும்போது எனக்கு ஒரு பேர் சொன்னாங்க, குழந்தைன்னாங்க, அப்புறம் இளையவன்னாங்க, அப்புறம் முதியவன்பாங்க. அது போக உறவுகள் சார்ந்து எத்தனையோ பெயர்களை சுமந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. வேலை நிமித்தமாக எத்தனையோ ஒரு பெயர்களை சுமக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பட்டம் பதவின்னு வரும்போது அதுக்கு தகுந்த பெயர்களை சுமக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி ஏகப்பட்ட ஐடி கார்டை நம்ம போட்டு சுற்றிட்டு இருக்கிறோம் நம்ம மேலே. அது அத்தனை ஐடி கார்டுமே இந்த உலகம் நமக்கு கொடுத்தது. ஆனால் அது எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. அது எதுவுமே அது உண்மையானதும் கிடையாது. அப்போ ஒரிஜினாலிட்டியாக நம்மளுடைய ஐடி கார்டு எது, நம்மளுடைய அடையாளம் எது அப்படிங்கிறத கவனிக்கணும்னா அந்த உண்மை எங்கே இருக்குதோ நம்ம அங்கே போகணும். இந்த மாயையாக இருக்கக்கூடிய உலகத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஐடி கார்டு, அதில் இருக்கக்கூடிய பெயர்கள், அதில் இருக்கக்கூடிய பட்டம் பதவிகள், இது எதுவுமே நிரந்தரமானதும் அல்ல, உண்மையானதும் அல்ல. அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு உள்நிலை பயணத்தில் திரும்பும்போது தான் நமக்கு அது நம்மளுடைய எக்ஸாக்டான ஐடி என்ன, நாம் எங்கேருந்து பிறந்தோம், நாம் யாராக இருந்தோம், இப்போ யாராக நம்மளை பாவிச்சுட்டு இருக்கிறோங்கிற அந்த உண்மை நிலையை புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் இப்போ நம்மளுடைய பயணத்தை இதனால் வரைக்கும் வெளிமுகமாக பயணித்து ஏகப்பட்ட ஐடி கார்டை சுமந்தாச்சு. ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரிஜினாலிட்டியை கவனிக்கிறதுக்காக இப்போ திரும்ப வேண்டியதாக இருக்குது. அந்த உயிர்த்தன்மையை பற்றி அறிய வேண்டியதாக இருக்குது. இதனால் வரைக்கும் சிந்திக்காத அந்த உயிர்த்தன்மையை பற்றி இப்போ நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்பட்டிருக்குது. அதனால் நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவசக்தியினுடைய அந்த இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் அது எப்படி அந்த இயக்கத்தை நிறுத்துறதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த இயக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் தன்னிலை அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த நம்மளுடைய உற்பத்தி அப்படிங்கிறது எங்கேருந்து உண்டாயிருக்குது, உண்மையாகவே நம்மளுடைய அம்மா அப்பா யார், அப்போ நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்குது, நாம் என்னவாக மாற்றம் அடையணும், இந்த விவரங்கள் எல்லாத்தையுமே நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படும். அதுக்கு நம்மளுடைய அந்த சுவாச பயணமானது இங்கே மாற்றம் அடைய வேண்டியதாக இருக்குது. நம்ம சுவாசம் வெளிமுகமாக போச்சுன்னு சொன்னால் நாம் வெளியில் இருப்போம். அந்த சுவாசம் உள்ளுக்குள்ளாரே அடங்கி மேலும் கீழே நடந்துச்சுன்னு சொன்னால் நம்ம உள்ளே இருப்போம். அப்போ சுவாசம் எங்கேயோ அங்கே தான் நாமளும் இருப்போம். இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உங்கள் வஸ்துக்கள் எங்கேயோ உங்களுடைய மனமும் அங்கேயே இருக்கும்னு சொல்லுவார். அதே போல் தான் இங்கேயும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நம்ம சுவாசம் எங்கேயோ அங்கே தான் நாமளும் இருக்க போகிறோம். நம்ம சுவாசம் வெளிமுகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வெளியில் இருக்க போகிறோம். அந்த வாசப்படியில் நின்று வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தை கவனிச்சுட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். ஏன்னா வாசப்படியை விட்டு வெளியில் போக முடியாது, போனால் செத்து போயிடுவோம், பிணமாயிடுவோம். அதனால் வெளியிலையும் போகாமல் உள்ளுக்குள்ளாரையும் போகாமல் நடுவில் நின்றுட்டோம். வாசப்படிகளில் ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் எப்படி நாம் நடுவில் நின்னமோ அதே போல் உள்ளும் அல்லாமல் வெளியும் அல்லாமல் நடுவில் நாம் நின்னோம். அப்படி நிற்கக்கூடியது தப்பு கிடையாது. ஆனால் நின்று நாம் எதை பார்க்குறோங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. வெளிமுகமாக பார்க்கும்போது வெளியில் இருக்கக்கூடிய அடையாளங்களை கவனிச்சுக்கிட்டு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை உண்மைன்னு நம்பிட்டு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேயே பந்தப்பட்டுக்கிட்டு தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்த வேண்டிய அவசியமாக அங்கே ஏற்படுது. அதுக்கு பதிலாக நம்மளுடைய இருப்பை உள்முகமாக திருப்பும்போது அந்த ஜீவனை நம்ம கவனிக்கும் போது உண்மையாகவே அந்த ஜீவனை பற்றின ஒரு புரிதல் ஏற்படும் போது
அதை எந்த ஒரு சூழல்லையும் நம்ம வெளியில் விடாமல் இருக்கிறதுக்கான அந்த முயற்சியை நம்ம செய்ய தான் போகிறோம். அதுக்கு இந்த ஜீவசக்திக்கு நிகராக இங்கே எந்த ஒரு இன்பமோ எந்த ஒரு அடைய வேண்டிய ஒரு இலக்கோ இல்லைங்கிறத நம்ம உலகத்தில் இல்லைங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்க போகிறோம். அப்போ நாம் அந்த ஜீவசக்தியினுடைய பயணத்தை நம்ம வெளிமுகமாக போகாமல் அது உள்முகத்திலே வச்சுக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படும். ஸோ அந்த உணர்வு நிலை நமக்கு புரியாத வரைக்கும், அந்த ஜீவனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது தெரியாத வரைக்கும் நாம் அந்த ஜீவனை அதோகதியை வெளியில் விட்டு செலவு பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ அந்த உணர்வு நிலை நமக்கு புரியணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஜீவன் என்ன, அது என்ன நிலைமையில் இருக்குது, அது எப்படி இயங்குது, எப்படி அது நசிஞ்சு போகுதுங்கிற ஒரு நிலைமையை நாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல நம்மளுடைய பார்வையை, வெளிமுகமாக இருக்கக்கூடிய நம்முடைய பார்வையை உள்முகமாக நம்ம திருப்ப வேண்டிய அவசியங்கிறது ஏற்படுது. அப்படி திருப்புற அந்த நிலைமையை தான் இங்கே பிரம்மம், ஞானம் அடையிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னெல்லாம் இங்கே வந்து சொல்லி வர்றாங்க. அதுக்கு நம்முடைய சுவாசமானது வாயு ரூபமாக வெளியில் போகாமல் தன் உள்ளிலேயே மேலும் கீழும் நடந்து சமிரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதியாக அதை மாற்றம் அடைய வைக்கக்கூடிய அந்த விஷயம்தான் நாம் உபதேசம் வாங்கினதனுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும். நம்முடைய சுவாசமானது மாற்றி அமைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமானது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வைராக்கியத்தோட இடைவிடாத சாதனை செய்யணும் அப்படிங்கிறதையும் இங்கே வலியுறுத்தப்படுது. அப்போது நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவசக்தியான ஆற்றலை தடுக்க செய்யணும். எப்பெல்லாம் தடுக்கணும்? காலையில் 6 மணி இல்லை ஒரு 3 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும், சாயங்காலம் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8-9 மணி வரைக்கும் அப்படின்னு எந்த ஒரு கணக்கும் கிடையாது. இது எப்பெல்லாம் வெளியில் போகுதோ அப்பெல்லாம் தடுக்க செய்யணும். அதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முறை. அதுதான் நாம் இந்த வித்தை வாங்கினதனுடைய நோக்கமே. இது எப்பெல்லாம் வெளியில் போகுதோ அப்பெல்லாம் தடுக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படவே செய்யுது. அப்படி நாம் செஞ்சு அந்த தீவிர சாதனையின் மூலமாக அதை உள்நிலைப்படுத்துறதுக்கான ஒரு கணக்கை நாம் பிடிச்சிட்டோம், அந்த காற்றை பிடித்து வைக்கக்கூடிய ஒரு கணக்கை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு அந்த இறைவனுடைய தரிசனத்தையும் காண முடியும், நமக்கு அந்த ஜீவேஸ்வர ஐக்கிய நிலைமையும் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி தான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கவனத்தை, நம்மளுடைய வெளிமுகமாக இருக்கக்கூடிய பயணத்தை உள்முகப்படுத்துறதுக்கு இந்த மனசை அங்கே உள்ளுக்குள்ளாரையே நிற்க வச்சு முதல்ல பழக்கப்படுத்தணும். ஸோ அது எடுத்தெடுப்புலேயே நமக்கு இந்த ஜீவேஸ்வர ஐக்கியம்ங்கிறது கிடச்சிட போகிறது கிடையாது. அது மனம் லயம் பட்டு அது பிரம்மரந்திரத்தில், அதாவது ஜீவனுடைய ஸ்தானத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்கே நமக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுவே நமக்கு உட்கார வைக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா அது பழக்கப்பட்டு போச்சு. வெளியில் வந்தேன் அப்படி வெளிமுகமாக பயணப்பட்ட அந்த மனசை உள்முகமாக பயணப்படுத்துறதுங்கிறது அது கொஞ்சம் கடினமான விஷயமாக தெரியலாம். ஆனால் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது முடியாத ஒரு காரியமே கிடையாது. அது சரியான முறையில் அனுபவஸ்தர்களுடைய அந்த வழிமுறையை கேட்டுக்கிட்டு நம்ம அதை சரியாக அதை முயற்சி செய்யும்போது நமக்கு அது சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால தான் இந்த சித்த வித்தையை தொடர்ந்து அபியாசம் செய்யணும் அப்படிங்கிறத சாமி வலியுறுத்துறாரு. எப்பெல்லாம் இது வெளியில் போகுதோ அப்பெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்காக வேண்டி, அந்த சுவாசத்தை மாற்றி அமைக்கிறதுக்காக வேண்டி மேலும் கீழும் அந்த அபியாசத்தை இடைவிடாமல் தீவிரமாக நம்ம அந்த முயற்சியில் இருக்கணும். அது வைராக்கியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் சாமி வந்து சொல்கிறாரு. ஸோ இதுதான் நம்மளுடைய மனதனுடைய தன்மை வெளிமுகமாக பயணிக்காமல் தன் உள்ளிலேயே அடங்கி உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவ ஆற்றலை புரிஞ்சுக்கிட்டு அதை உள்நிலையிலேயே வச்சுக்கிறதுக்கான ஒரே முயற்சி செய்யக்கூடிய ஒரே வழிமுறை. இந்த ஒரு வழிமுறை அல்லாமல், இந்த சித்த வித்தைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிமுறை அல்லாமல் வேறு வழிமுறைகள்ங்கிறதே கிடையாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை அனுபவஸ்தர்கள் தன்னை உணரக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்திக்கிட்டாங்களோ அத்தனை பேருமே இந்த சித்த விதியை செஞ்சு தான் அதை செஞ்சாங்க. இந்த சித்த விதியின் மூலம் அதனுடைய முயற்சியில் தான் அவங்க அதை அடைஞ்சாங்க. அதுக்கு அவங்க காலகட்டங்களில் அதுக்கு வேறு பெயர்கள் சூடப்பட்டிருக்கலாம். கர்மயோகமாகட்டும், ஹடயோகமாகட்டும், அஷ்டாங்க யோகமாகட்டும், இப்படி எத்தனை வகையான பெயர்கள் வந்திருந்தாலும் சரி, அத்தனை யோகங்களுடைய ஒரே வழிமுறை தன்னுடைய மனதை கொண்டு போய் புருவ மத்தியத்தில் ஐக்கியப்படுத்துறது. வெளிமுகமாக பார்த்து கேட்டு அறிந்து பந்தப்படக்கூடிய மனசை அந்த பந்தத்திலிருந்து விடுவித்து புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் என்னங்கிறத கவனிக்க வைக்கிறது. இந்த ஒரு வழிமுறையை தான் எல்லாரும் கடைபிடிச்சிருந்தாங்க. ஸோ நமக்கும் அதுக்காகத்தான் இந்த வித்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம்முடைய உயிர் ஆற்றலானது எந்த வகையில் வெளியில் போகுதுங்கிறத இப்போ ஓரளவுக்கு இவங்க இதில் சொல்லியிருக்கிறாங்க. நாம் இன்னமும் நாம் சரியாக கவனித்து அறிந்து அந்த புரிதல் உணர்வை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால்
நம்மளுடைய ஜீவேஸ்வர ஐக்கியத்துக்கு அது ஒரு நல்ல வகையில் உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வேலை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்ச விஷயம். ஸோ நாளைக்கு மரணம்னா என்ன, செத்து போகிறதுனா என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு விளக்கங்களை இதில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம தொடர்ந்து கவனிக்கலாம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்கய்யா. வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. சேகர் ஐயா, இப்போ ஆத்த நமஸ்காரம். ஜெபம் பண்ணும்போது கதி மேலே கீழே போகணும் இல்லையா? ஆமாங்கய்யா. இப்போ நிஷ்டை போது அந்த கவனம் சுழி முனையில் இருக்கும். அப்போ வாயுவோட ஸ்டேட்டஸ் என்ன ஐயா? எனக்கு நான் புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். நாம் நம்மளுடைய முயற்சியில் நாம் உபதேசம் வாங்கினதை எப்படி கிரகிச்சோமோ அந்த கிரகிப்பில் நம்ம மேலையும் கீழையும் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். ஆமாம். அப்போ நமக்கு சுவாசமானது வெளியில் போயிட்டே தான் இருக்குது. அந்த கதி அபியாசம் செய்யும் போதும் சுவாசம் வெளியில் போயிட்டே தான் இருக்குது இல்லைங்களா? லைட்டாக. ஆமாம், போயிட்டு தான் இருக்கும். அது அதிகமாக போகிறது தடுக்கப்படலாம் ஒரு வேளை, ஆனால் போகவே செய்யும். ஆனால் இந்த மனசை அப்பவும் வெளியில தான் இருக்குது. நம்ம பயிற்சி இப்போது ஒரு கூட்டு ஜபத்தில் போய் உட்காடுறோம், ஜபம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆத்ம நமஸ்காரம் கொடுத்துட்டு நாமளும் நிஷ்டை அந்த புருவ மதியத்தை பார்த்துக்கிட்டு நம்ம கண் திருஷ்டியை வச்சுக்கிட்டு அந்த முத்திரை பிடிச்சிக்கிட்டு ஆசனத்தில் உட்காந்து நாமளும் மேலையும் கீழையும் நடத்த ஆரம்பிச்சிட்டோம். உடனே மனசு அடங்கிறது கிடையாது. அங்கே என்ன ஆகுதுன்னா மனசு ஒரே விஷயத்த கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்குது. அது கவனிச்சு அந்த இடத்துல அதுக்கு ஒரு டயர்ட்னஸ் வரணும். இந்த உடம்பு மேலையும் கீழையும் இந்த கதி எடுத்துக்கிட்டே இருக்குது. அப்படி எடுத்து இந்த உடம்புக்கும் ஒரு சோர்வுங்கிறது வரவே செய்யணும். இந்த ரெண்டு பேருமே களைப்படையும் போது அங்கே என்ன ஆகும்னா ஒரு ஓய்வு தேவைப்படுது. ஸோ அந்த ஓய்வு தான் அங்கே நிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் சாமி என்ன சொல்கிறாரு, கவனத்தை அங்கேயே வச்சுக்கோங்க, இந்த பயிற்சி பண்ணுறதை மட்டும் நிறுத்திடுங்க நிஷ்டையில் அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க மனம் அங்கே என்னவா இருக்குதுங்கிறத கவனித்து பாருங்கங்கிறாரு. அப்போ அது சுகம் எடுத்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுங்கிறார். சுகம் எடுக்கிறதுனா என்ன, அது வேலை செஞ்சதுல அது ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்க புருவ மத்தியத்திலேயே உட்கார வச்சு அதுக்கு ஓய்வு கொடுத்தீங்கன்னா அது அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் வரும். அது நல்லா டயர்ட் ஆகிற அளவுக்கு. அதனால தான் உடம்பும் அந்த இடத்துல ஒரு உழைப்பு இருக்கிறதுனால அங்கே என்ன ஆகும்னா வேர்த்து வரும். ஸோ வேர்வை சுமார் 1 மணியிலிருந்து 1.5 மணி நேரம் அல்லது உடம்பு வேர்க்கும் வரை மேலையும் கீழே அபியாசம் செய்யுங்க. பின்பு சுகம் எடுப்பதற்காக வேண்டி நிஷ்டையை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ யார் சுகம் எடுக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் யார் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ, அந்த வேர்வை வர்ற வரைக்கும் யார் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கிறதுக்காக வேண்டி சும்மா இருக்கணும். வெறுமனே அங்க கவனிக்கிற வேலையை செய்யணும். அப்போ சுவாசமானது இந்த மனதனுடைய நிலைமையில தான் அது இயங்குது. சுவாசம் வெளியில வந்தா மனசு வெளியில வந்துடுது, சுவாசம் உள்ள போனா மனசு உள்ளார போயிருது இல்லைங்களா? இந்த சுவாசமும் மனசும் ரெண்டும் வேற வேற கிடையாது. அது உணர்வு ரீதியாக இருக்கும்போது அதை மனசுன்னு சொல்றோம், உடம்புல சம்மந்தப்படும் போது அதை வாயுன்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். அப்போ மனசு புருவ மத்தியத்துல வேலை செய்யாம ஓய்வுல இருக்குதுன்னு சொன்னா அப்ப நம்ம சுவாசம் என்னவா இருக்கணும்? அதுவும் ஓய்வுல தானே இருக்கணும். ஸோ அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அனுமானம். எந்த மூமெண்ட்டும் இருக்காது, வெளியும் இருக்காது, உள்ளேயும் போகாது, மேலேயும் கீழே எதுவுமே போகாது, உள்ளுக்குள்ளாரதான் இருக்கும். உள்ளுக்குள்ளாரதான் இருக்கும், உள் வெளி அல்லாமல் இல்லை, அது உள்ளுக்குள்ளாரதான் இருக்கும். அது உள்முகமாக திரும்பி பார்த்துட்டு இருக்கும். இப்போ வாசப்படியில போகாதீங்க. இப்போ நம்ம வாசப்படியில இருந்து வெளியில கவனிச்சுட்டு கூடிய நம்ம கவனம் அப்படியே எபோ டர்ன் ஆகி உள்முகத்தை திரும்பி பார்த்துருக்கோம், அவ்வளவுதான். உள்ளுக்குள்ளார போகாது, ஆனா உள்முக கவனத்துல அது இருக்கும். அது உள்ளுக்குள்ளார போயிடுச்சுன்னு சொன்னா அதுக்குதான் ஜீவேஸ்வர ஐக்கியம்னு நான் நம்புறேன். அது உள்ள போயிடுச்சுன்னு சொன்னா ஜீவேஸ்வர ஐக்கியம், திரும்பி வெளியில வர முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பிரம்மகுமாரிஸ் கூட அந்த புருவ மத்தியில விட்டு கவனம், அதுதான் ஆத்மா, அதுல கவனம் வச்சீங்கன்னா நீ எல்லா வேலையும் செய்யுங்க அப்படின்றாங்க பிரம்மகுமாரிஸ். அதை கவனம் வச்சுட்டே இருக்கோம், எல்லா வேலையும். இப்போ நம்ம வெறும் நிஷ்டையிலே இருந்த பலன் கிடையாது இல்ல, நம்ம இதுபடி நிஷ்டையில இல்லைங்க, நிஷ்டையில தான் நம்மளுடைய ஆன்மீக அனுபவமே இருக்குது. இது இந்த பயிற்சி செய்யறதுடைய நோக்கமே நம்ம நிஷ்டைக்கு போகணுங்கிறதுக்காக தான். இந்த பிரம்மன் அப்பா திறக்குன்றீங்க நிஷ்டையில தான். ஆமா, ஏன்னா சமீரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதியினுடைய விளக்கமே சாமி என்ன சொல்றாரு, சதா ஈரணம் செய்து கொண்டு இருக்கிறது.
ஈரணம் செய்தல் அப்படின்னா தொட்டு கொண்டிருத்தல். எதை தொட்டு கொண்டு அப்படின்னா அந்த பிரம்மரந்தரத்தை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைமைக்கு பேர் தான் சமீரணன்னு சொல்றாரு. அப்போ சமீரணன் ஓடுனாதான் அது பிரம்மரந்தரத்தையே போய் தொடுது. பிரம்மரந்தரத்தை தொட்டாதான் அது தட்டி திறக்க முடியும். அப்ப நம்மளுடைய சாதாரண கதி அதை தொட முடியாது அப்படிங்கறத தான் அவரு 2 கதி, நம்மளுடைய சாதாரண கதியை சமீரணனா ஏன் மாத்த சொல்றாருன்னா, இந்த சாதாரண கதியினால பிரம்மரந்தரத்தை தொட முடியாது. பிரம்மரந்தரத்தை தொடணும் அப்படின்னா சமீரனுங்கிற கதியாக அது மாற்றம் அடையணும். அப்படி அது மாற்றம் அடைஞ்சிருச்சுன்னா பிரம்மரந்தரத்தை தொட்டு தொட்டு அது திறந்து அது வந்து மூடி இருக்கிறது திறந்துருங்கிறாரு. இதே 4ஆம் அத்தியாயத்துல ஜீவனுக்கு மேல்கதி வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். செத்து போகிற சமயத்துல ஜீவனுக்கு மேல்கதி வரணும். அப்ப செத்து போகிற தருணத்துல எல்லா உயிர்களினுடைய அந்த ஜீவனானது, அந்த கடைசி ஜீவன் அந்த புருவ மத்தியத்தை நோக்கி உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி போகும். அங்க பிரம்மரந்திரம் மூடி இருக்கிறதுனால அது முட்டி முட்டி திறக்க முடியாம அந்த முட்டு நடெல்லாம் புண்ணு பழுத்து போய் அதுல ரத்தமும் சீலும் வந்து நரக அவஸ்தையை அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. நீங்க முன்னமே அந்த ஜீவனுக்கு தேவையான மேல்கதியை அபியாசம் செய்திருந்தால் நரகம் அனுபவிப்பதற்கோ செத்து போவதற்கோ இடம் ஏற்பட்டிருக்காதுங்கிற. அப்போ ஜீவனுக்கு தேவையான அந்த மேல்கதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் சாமி சரியான கதி அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷனும் கொடுத்து வச்சிருப்பாரு. ஸோ அது அந்த அந்த கதி ஓடும்போது நம்மளுடைய நிலைமை என்னவா இருக்க முடியும் அப்படின்னா அது நிஷ்டையில தான் இருக்க முடியும். நம்ம வெளியில இருந்தோம்னு சொன்னா சுவாசம் வெளியில வந்துடும். அப்போ பிரம்மரந்தரத்தை எப்படி தொட முடியும்? அப்போ பிரம்மரந்தரத்தை தொட்டு திறக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம உள்ள இருந்தாதான் அது சாத்தியம். அப்படிதான் நான் புரிஞ்சு வச்சிருக்கிறேங்க. இன்னொரு கேள்வியா, அவர் ஜெகதீஷ் ஐயா தான் சொல்ல வந்ததுங்க. ஆமா ஆமா, அவரைத்தான் நான் கொடுத்த விளக்கத்துக்கே வந்து நான் அவர்கிட்ட ஒரு விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இப்ப அவரை தேடிட்டு இருந்தேன். இப்போ சிவன் சொத்து குலநாசம்ன்றாங்கல்ல, அது என்னன்னு அவர் சொல்லுங்க. ஓகேங்க ஐயா. ஜெகதீசன் ஐயா நமஸ்காரங்க. இப்போ ஐயா இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டாரு இல்லைங்களா, அது கவனிச்சிங்களா அந்த கேள்விய? ஐயா நீங்க எங்கிட்ட கேட்ட கேள்விய ஒரு முறை ஐயா கிட்ட கேளுங்க, அப்புறம் அந்த சிவன் சொத்தையும் அவர் சேர்த்து சொல்லுவாருங்க. ஐயா இப்போ ஜபம் பண்ணும்போது கதி வந்து மேல கீழே போகுது ஐயா. இப்போ இப்போ அது என்ன மேல கீழே போதா, என்ன சொல்லலாம்? ஜபம் பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஜபம் பண்ணும்போது